கிழக்கு மாவட்டத்தினுடைய அவசர செயல் கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய அவைத் தலைவர் அருமை அண்ணன் பகலவன் அவர்கள், மாவட்ட கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை நண்பர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான அருமை நண்பர் ஜே மூர்த்தி அவர்கள், உமடிப்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சி எஸ் சேகர் அவர்கள், மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட துணை செயலர் அருமை அண்ணன் தம்பி கதிரவன் அவர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள் சகோதரி உமா மகேஸ்வரி அவர்கள், அருமை அண்ணன் டி வேல் அவர்களுடைய அவருடைய தொடர்ச்சியாக அவரோடு இணைந்து அவருடைய பணிகளை சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக பணியாற்றக்கூடிய நம்முடைய தம்பி ஆனந்தகுமார் அவர்கள், கழகத்துடைய தோழர்களை, நண்பர்களை, அணியினுடைய அமைப்பாளர்களை, இயக்கத்துடைய முன்னோடிகளை, உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நம்முடைய கூட்டத்தினுடைய நோக்கம் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா. இந்த விழாவில் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் நமது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை எப்படியெல்லாம் நம்ம கொண்டாடினோம், அதை ஏற்று நீங்கள் சிறப்பாக கொண்டாடிட வேண்டும். நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் பிறந்த நாளில் நம்ம ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை ஒவ்வொரு வருடமாக நம்முடைய கழகத்தின் சார்பில் நம்ம வழங்கி இருக்கின்றோம். அதுபோன்று நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்மளை விட்டு சென்றிருக்கின்றார். அதை நீங்கள் தொடர்ச்சியாக அவர் இருந்த காலத்திலும் இல்லாத காலத்திலேயும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தினுடைய தோழர்களும் நண்பர்களும் சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றனர். நம்முடைய மாண்புமிகு நம்முடைய தளபதி அவர்கள் அதை நம்முடைய கழகத் தலைவர் நம்முடைய கலைஞர் அவருடைய பிறந்த நாளை நீங்கள் சிறப்பாக கொண்டாடிட வேண்டும் என்பதற்கு நமக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். நடந்து முடிந்த நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கூட்டத்தில் மாண்புமிகு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை வழங்கினார்கள். அந்த அறிவுரை என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பிறந்தநாளை சிறப்பாக நீங்கள் கொண்டாடிட வேண்டும் என்று மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுக்கு ஒரு உத்தரவை வழங்கினார்கள். அந்த உத்தரவை ஏற்று இன்றைக்கு நம்முடைய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி ஒன்றிய கழகத்துடைய செயலாளருடைய அவருடைய ஒத்துழைப்போடு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் கூட்டத்தில் சில தீர்மானங்களை சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். என்ன தீர்மானங்கள் என்று சொன்னால், நமக்கு 4 ஆண்டு சாதனை விளக்க கூட்டங்களை ஒன்றிய கழகத்தின் மூலமாகவும் பேரூர் கழகத்தின் மூலமாகவும் நகர கழகத்தின் மூலமாகவும் எடுத்து நீங்கள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நமக்கெல்லாம் ஒரு ஆணையை அறிவித்து, அந்த வகையில் இன்றைக்கு நம்மளுக்கு கூட்டம் போட்டு நம்மளுடைய மாண்புமிகு அண்ணன் நாசர் அவர்கள் இங்கே வருகை தந்து நமக்கு எப்படியெல்லாம் நீங்கள் கூட்டம் நடத்த வேண்டும், ரோட் ஷோ எப்படியெல்லாம் நம்ம தளபதி வந்ததுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள்,
உங்கள் அனைவருக்கும் அவர் வாழ்த்து சொன்னது போல நானும் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் கவர்மெண்ட் நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி கும்மிடிப்பூண்டியாக போகுமோ, பொன்னேரி தொகுதியாக போகுமோ, இல்லை திருவள்ளூர் தொகுதியாக போயிடுமோ என்று நம்முடைய மாண்புமிகு அண்ணன் நாசர் அவர்கள் என்னிடம் எடுத்து சொன்னார்கள். அதை ஏற்று நம்முடைய மாண்புமிகு அண்ணன் நாசர் அவர்கள் திருவள்ளூர் தொகுதி என்று சொன்னால் அந்த தொகுதியில் ஆவடி, பூந்தமல்லி, திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளில் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். கும்மிடிப்பூண்டியும் பொன்னேரி தொகுதிக்கு வரவில்லையே என்று நம்முடைய மாண்புமிகு அண்ணன் நாசர் அவர்கள் கழகத் தலைவர் அண்ணன் தளபதியிடம் கும்மிடிப்பூண்டியாக நீங்கள் அரசு நிகழ்ச்சி நடத்த வேண்டும், அதே போன்று நம்முடைய பொன்னேரி தொகுதியாக இருந்தாலும் அந்த தொகுதிக்கும் நீங்கள் நடத்தினால் இன்னும் சிறப்பாக அமையும் என்பதை மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுக்கு அண்ணன் நாசர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அதை ஏற்று நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதி நாசர் அவர்கள் 2 தொகுதியை நியமித்தார்கள். ஆனால் நம்முடைய அரசு அதிகாரிகள் 2 தொகுதிகளையும் ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்த பிறகு கும்மிடிப்பூண்டியும் பொன்னேரி ஆய்வு செய்த பிறகு பொன்னேரி பக்கமாக இருக்கிறது, இந்த இடம் நல்ல அரசு நிகழ்ச்சிக்கு தேர்வாக அமையும் என்பதை நம்முடைய மாண்புமிகு அண்ணன் நாசர் அவர்களும் நானும் நம்முடைய சீஃப் செக்ரட்டரியை போய் சந்தித்தோம். சந்தித்த பிறகு தலைவருடைய செக்ரட்டரியை போய் சந்தித்தோம். 2 பேரையும் சந்தித்த பிறகு இந்த இடம் பொன்னேரி இடம் 2 பிளான் போட்டோம். 2 பிளான் போட்டு நாங்கள் எடுத்து செல்லும் போது அவர் அந்த பிளானை எடுத்து பார்த்தார்கள், நெட்லையும் பார்த்தார்கள். நெட்டில் பார்த்த பிறகு இது பக்கமாக இருக்கிறது, பொன்னேரியிலே வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் நம்மளுக்கு எடுத்து சொன்னார். மாண்புமிகு அண்ணன் நாசர் அவர்களுக்கு எடுத்து சொன்ன பிறகு நானாவரம் நம்முடைய நேரடி தலைவரிடம் சென்று இந்த பட்டியலை அந்த பிளானை எடுத்துக்கொண்டு தலைவரிடம் எடுத்து சொன்னோம். அப்போ பொன்னேரி என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக அமையுமே என்று அவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் பொன்னேரி தொகுதிக்கு கிழக்கு மாவட்டத்துக்கு வருகிறேன் என்று சொன்ன பிறகு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 மாதம் தான் நான் நாசரன் சொன்னேன். ஆனால் 2 மாதம் தான் ஆகுதுண்ணே, நான் எப்படி நான் நடந்தது அப்படின்றதுலாம் எனக்கு வருத்தம் இருந்தது. ஆனால் தம்பி நீ நடத்துவ, நீ தைரியமாக நடத்து, உன்னுடைய நிகழ்ச்சியில் நான் பார்த்துருக்கிறேன் என்று எனக்கு சொன்னார்கள். ஒரு ஆறுதலை சொல்லி அவர் எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார், ரோட் ஷோ. இது எதுக்காக சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோன்னு சொன்னால் ஒரு சாதாரண விஷயம். நான் ஒரு 25 நாள் தெரியும், அண்ணன் மூர்த்தி அண்ணனுக்கு தெரியும், மேடையில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கு தெரியும், பெரியவர்களுக்கு தெரியும், ஆனால் பகலவனுக்கு தெரியும். காலையில் இருந்து பாரு நம்மளுடைய அமைச்சர், காலையில் இருந்து கரெக்டாக 4:50 ஃபோன் அடிப்பார். எங்கே பாருங்க நான் கரெக்டாக 6 மணிக்கெலாம் வரேன்னு சொல்லுவார். 6 மணிக்கு நான் 5:50 வந்து நிற்பார். எங்கே நிற்பார்? ரெடில்ஸ்லேருந்து நான் அவர் பிக்கப் பண்ணிக்கின்னு அந்த திடலுக்கு வருவோம். திடலுக்கு வந்து கலெக்டர் வந்துடுவார். இது போன்ற ஒரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரசு நிகழ்ச்சிக்கு பட்டா வழங்க நம்மளுடைய பயனாளிகள் விடுபட்ட பட்டாவை குறைஞ்சபட்சம் ஒரு 70,000 பேருக்கு நம்ம அரசு நிகழ்ச்சியை நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் அந்த பட்டா எல்லாம் வழங்கினார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அரசு அதிகாரிகளை அழைத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியாளரை அழைத்து அவர் இப்போ நம்ம எப்படி கூட்டம் போட்டிருக்கிறோமோ அரசு அதிகாரிகளை அழைத்து கூட்டத்தை போட்டு தமிழ்நாட்டிலே அதிகமான ஒரு எண்ணிக்கை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதி நம்முடைய அமைச்சர் அவர்கள் வழங்கி அந்த அறிக்கையை நம்முடைய மாவட்ட அதிகாரியாண்டு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்த்தக்கூடிய வகையில் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் நாசர் அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து, ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அமைச்சர், அதுபோல் நம்மளோட சுந்தரன் இருந்தார், நம்முடைய வேணன் இருந்தார், சிவாஜி அண்ணாலாம் இருந்தாங்க. ஆனால் இவர் அதிகமான உழைப்பை எடுத்து
நம்முடைய இவ்வளோ பேருக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலேயே ஒரு பயனாளிகளுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை கொடுத்து என்னென்ன குறைகளையோ அத்தனை குறைகளை தீர்த்து கொடுத்தது தான் நாசர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்லாம் தயவு செய்து புரிஞ்சுங்க, கிராமத்தில் போடுங்க கூட்டம், கிராமத்தில் போடுங்க, எங்கேயும் ஜங்ஷனில் போட வேண்டாம். நம்முடைய 4 ஆண்டு சாதனையுடைய பொதுக்கூட்டத்தை கிராமத்தில் போட வேண்டும். நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர், நகர கழகத்துடைய செயலாளர்லாம் சொன்னாங்க, நகர கழகத்தில் வந்து நம்முடைய 15வது வார்டு 7வது வார்டு தேர்தல் இடைத்தேர்தல் வரும்போது அந்த இடத்தில் நம்ம போட்டோம்னா இன்னும் சிறப்பாக அமையும். அந்த இடத்தில் நம்ம போடுறோம்னா அந்த இடத்துல நம்ம நலத்திட்டம் பண்ணோம். நலத்திட்டம் கூட அவர் கஷ்டமாக இருந்தால் ரவிக்குமார் நம்ம கூட பண்ணிடலாம், மாவட்ட கழகம் அதை பண்ணோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போன்று நம்முடைய ஒன்றிய கழகத்தின் செயலாளர் தொடர்ச்சியாக கூட்டம் எனக்கு வருத்தமாக இருக்குது. நானே ஃபோன் அடிப்பேன், ஆனால் என்னென்ன எப்படின்னா கூட்டம் இருந்தவங்க ரொம்ப வருத்தமாக அதை சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்லாம் அதை மன நேரோடு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வழிநடத்துகிறார்கள் என்று சொன்னால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்ற ஒரு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் பெற்றிருக்கின்றோம். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் சிறப்பாக 4 ஆண்டு சாதனை விளக்க கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போன்று நகர கழகத்துடைய செயலாளர்களும் ஏற்பாடு செய்ய வேண்டும். இது முடிந்த பிறகு, இந்த கூட்டம் முடிந்த பிறகு BLA 2 தொகுதி வாரியாக அதாவது ஒன்றிய வாரியாக நகர கழகத்தின் சார்பிலும் அதே போன்று பேரூர் கழகத்தின் சார்பிலும் அதையும் நம்ம நடத்த வேண்டிய கட்டாயம் வருகிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, தொடர்ச்சியாக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் என்ன செய்ய வேண்டியும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு ஒன்றிய கழகங்களை அழைத்து கிராமம் முழுவதும் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு கிராமம் முழுவதும் கிராமத்தில் இருக்கின்ற கிளைக்கழகம் இருக்கிறது, கிளைக்கழகத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும். அங்கே இருக்கின்ற கிளைக்கழகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதையும் சரிப்படுத்தி விட்டு நம்முடைய 4 ஆண்டு சாதனையை அதை துண்டு பிரச்சாரமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். தயவுசெய்து புரிஞ்சுங்க, இது மாவட்ட கழகம். இந்த துண்டு சீட்டை நாளைக்கு நாங்கள் உங்ககிட்ட கொடுப்போம். கூட்டத்தில் நீங்கள் அத்தனை பேரை வந்து இந்த துண்டு பிரச்சாரத்தை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை நீங்கள் எல்லோரும் வருவாங்க, ஏழை எளியவர்கள் வருவாங்க, அதே போன்று படித்தவர்கள் வருவாங்க. அவங்க நம்மளுடைய சாதனையை வந்து நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா தான் மக்களுக்கு புரியும். அதை ஏற்று நம்மளுக்கு தேர்தல் வர நேரத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எளிமையாக நம்ம வாக்கு சேகரிக்கக்கூடிய வகையில் உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்னும் ஒரு 10 மாதத்தில் வருகின்ற ஒரு சூழலில் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். நீங்கள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் பொது உறுப்பினர் கூட்டமெல்லாம் போட்டோம். பொது உறுப்பினர் கூட்டம் போட்டு ஒரு ஒன்றிய கழகத்தில் இருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களாம் அந்த கிளை கழகத்துக்கு அறிவுரை வழங்கினார்கள். அது என்ன அறிவுரை என்று சொன்னால், நான் போகும்போதெல்லாம் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் சொல்லிட்டார்கள், அந்த கிளையில் இருக்கின்ற நிர்வாகிகளெல்லாம் அழைத்து கூட்டம் போட்டு ஒரு குழு அமைக்க வேண்டும். நீங்கள் குழு அமைத்தால்தான் அந்த BLA 2 அதே போல் BLC அதே போல வார்டு இந்த கிளை கழகத்துடைய செயலாளர்கள் அதே போல இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி அணியினுடைய அமைப்பில் இருக்கின்ற கழக தோழர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இது போன்ற ஒரு நிகழ்வுகளை நீங்கள் தினந்தோறும் தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்பே நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுத்து இதை நீங்கள் செய்தால்தான் அது வேட்பாளர் யாருன்னு விடுங்க, இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் வேட்பாளருக்கு கேட்பாங்க, மனு கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு கவலை கிடையாது. நமக்கு தேவை நம்முடைய 2 தொகுதியில் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து நம்ம டிஜிஎஸ் கோவிந்தராஜுக்கு சீட்டு வச்சுருக்கோம்னு நினச்சிருப்பாங்களா? நினச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இருக்காரு, அவரு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மாற்று கட்சி நம்ம டிஎம்கேல நமக்கு யாருக்காவது கிடைக்கும். அது போன்ற ஒரு சூழ்நிலை யார் கொடுத்தாலும் அதை வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை 2 தொகுதியிலும்
நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கூறி நம்முடைய பணிகளை சிறப்பாக நீங்கள் வழி நடத்துவீங்க என்று நான் நம்புகின்றேன். அதே போன்று உங்களோடு உழைக்கிறோம் தான் நான். எந்த நேரத்தில் கழகத்தினுடைய தொண்டருக்கு ஒன்று என்று சொன்னால் அதை நான் விட்டு செல்ல மாட்டேன். அது எதிர்கட்சியில் எவனாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே நபர் என்பதை நான் வலிமையாக சொல்லக்கூடிய ஒரு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து திருவள்ளூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து வாய்ப்பளித்த எனக்கு மனமார்ந்த நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அணிகளின் அமைப்பாளர் சார்பாக இளைஞரணி அமைப்பாளர் லோகேஷ் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். மாவட்ட கழக செயலாளர் எம்எஸ்கே ரமேஷ் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி.